தீரன் கல்வி காணொளி. காணொளி வழியாக கல்வி கற்போம். காகிதம் கரும்பலகை கடந்து திறன் வகுப்பு தேடுகிறது தமிழ். ஒருமுறை படி, மறுமுறை மறுமுறை காணொளி கேள். குழுவில் சேர சப்ஸ்கிரைப் செய்தால் போதும். நீங்களும் நாங்களும் காணொளி கல்வி வளர்ப்போம். மாணவர்களே, தமிழ் திறனறி தேர்வுக்கு படிக்க தொடங்கிவிட்டீர்களா? இயல் 1 பாடம் 2 உரைநடை உலகம். முதல் பாடத்தை கேட்க தவறியவர்கள் எங்கள் முதல் காணொளியை சென்று பார்க்கவும். கடுமையான பாடமாக இருந்தாலும் எளிமையாக 5 நிமிடத்தில் படிப்பதற்கு எளிய வழி காணொளி வழி கற்போம். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று பாடியவர் யார்? பாரதியார். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய நாடு எது? மொழி எது? சொன்னவர் யார்? நடத்திய நாடு மலேசியா. மொழி தமிழ். சொன்னவர் பன்மொழி புலவர் அப்பாதுரை. நெல் வகை: செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை. சம்பா நெல் வகை: ஆவிரம்பூச் சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டுச் சம்பா, குதிரைவாலிச் சம்பா, சிறுமணிச் சம்பா, சீரகச் சம்பா. தமிழ்நாட்டில் மட்டும் விளைகின்ற நெல் வகை எவை? வரகு, காடைக்கன்னி, குதிரைவாலி. தாவரங்களின் அடியின் பெயர் வகை: தாள் நெல், கேழ்வரகு, தண்டு வாழைக்கீரை, கோல் நெட்டி மிளகாய் செடி, களி கரும்பு, களை மூங்கில், அடி புளி வேம்பு உள்ளிட்ட மரங்கள். மரத்திலிருந்து பிரிவது கிளை என்று அனைவருக்கும் தெரியும். கிளையின் பிரிவாக கவை, குச்சி, இனுக்கு பலருக்கு தெரியும். ஆனால் அதில் 8 பிரிவுகள் இருப்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அடிமரத்திலிருந்து பிரிவது தான் கிளை. கிளையில் இருந்து பிரிவது கவை. கவையின் பிரிவு கொம்பு, கொப்பு. கொம்பிலிருந்து பிரிவது சிறுகிளை. சிறுகிளையில் இருந்து பிரிவது சினை. சினையின் பிரிவு போத்து. போத்தின் பிரிவு குச்சி. குச்சியின் பிரிவு ஆங்கிலத்தில் இலைக்கு லீஃப் என்று சொல்வோம். தமிழில் புளி, வேம்பு போன்ற மரங்களுக்கு இலை என்ற சொற்களை பயன்படுத்த வேண்டும். தாள் என்பது நெல், புல். தோகை என்பது சோளம், கரும்பு. ஓலை என்பது தென்னை, பனை. காய்ந்த இலைகளுக்கும் தமிழில் வேறு பெயர் உண்டு. காய்ந்த தாளும் தோகையும் சண்டு. காய்ந்த இலைகளை சருகு என்று அழைக்கிறோம். குலை பெயர் வகை: அவரை, துவரை கொத்தாக கைப்பதால் அதன் பெயர் கொத்து. கொடிமுந்திரி எனப்படும் திராட்சை கொலை. வாழையை தாறு என்று அழைக்கிறோம். கேழ்வரகுக்கு கதிர் என்று பெயர். பழத்தோலுக்கும் பெயர் வகைகள் உண்டு. தொளி என்பது மெல்லிய பழத்தோல். தொல்லி என பேச்சு வழக்கில் வழங்குகிறோம். தோல் என்பது திண்ணமான தோல். ஓடு குடுக்கை வன்மையாக இருப்பது. மட்டை என்பது தேங்காய் நெற்றின் மேற்பகுதி. மணி பெயர் வகை: தானியங்களை மணி என அழைப்போம். நெல், புல், கம்பு ஆகியவற்றை கூலம் என்று அழைத்தல் வேண்டும். கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் பெயர் நினைவுக்கு வரலாம். அவரை, உளுந்து, பயிறு, வேர்க்கடலை, கொண்டைக்கடலை, கடலை, கத்தரி, மிளகாய் விதை, புளி, காஞ்சிரை என்ற நச்சுமரம் போன்றவற்றை கால் என்று அழைத்தல் வேண்டும். வேம்பு, ஆமணக்கு, முத்து, மா, பனை, கொட்டை. தென்னையிலிருந்து வருவது தேங்காய். அவரை துவரையிலிருந்து வருவது முதிரை. மனிதனுக்கு குழந்தை பருவம் இருப்பது போல் பயிர்களுக்கும் இளம் பருவத்திற்கு பெயர்கள் உண்டு. நெல், கத்தரி ஆகியவற்றை நாற்று என அழைத்தல் வேண்டும். மா, புளி, வாழை ஆகியவற்றை கன்று என அழைக்கலாம். தென்னையின் இளம்பருவம் பிள்ளை. மடலி அல்லது வடலி என்பது பனையின் இளம்பருவம். தமிழின் சொல்வள சிறப்பை புலப்படுத்துவது எது? வித்து வகை, வேர் வகை, பூ வகை, காய் வகை, கனி வகை என 20க்கும் மேற்பட்ட தாவர பெயர் வகைகள் தமிழின் சொல்வள பெருக்கத்தை உணர்த்துகிறது என்கிறார் பாவாணர். ஒரு மொழியின் சொல்வளம் எவற்றை வெளிப்படுத்தும்? நாட்டின் வளம், நாகரிகம், மக்களின் மதிநுட்பம் மூன்றையும் வெளிப்படுத்தும். மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் ஆராய்ச்சியின் உச்சம் தொட்டவர் யார்? தேவநேய பாவாணர். மிக முதன்மையான வினா. தேவநேய பாவாணர் எந்த திட்டத்தில் இயக்குநராக பணிபுரிந்தார்? செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டம் இயக்குநராக பணிபுரிந்தது. தேவநேய பாவாணர் நிறுவிய கழகத்தின் பெயர்? தேவநேய பாவாணர் எந்த கழகத்தின் தலைவராக இருந்தார்? உலகத் தமிழ் கழகம். தலைவராக இருந்தது உலகத் தமிழ் கழகம். இயக்குநராக இருந்தது அகரமுதலி திட்டம். இந்திய மொழிகளில் மேலை நாட்டு எழுத்துருவில் புத்தகமாக முதலில் அச்சேறிய மொழி எது? நூலின் பெயர் என்ன? ஆண்டு, நாடு, எழுத்துரு. மொழி தமிழ். நூல் கார்டிலா. ஆண்டு 1554. நாடு போர்த்துகீசிய தலைநகரம் லிசுபன். எழுத்துரு ரோமன். சொல்லுதல் என்பதற்கு தமிழில் உள்ள வேறு சொற்கள் எவை?
பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல், கூறல், எம்புதல், மொழிதல். யானையின் வேறு பெயர்கள்: ஆனை, வேழம், கலபம், மாதங்கம். களிறு என்பது ஆண் யானையின் பெயர். பிடி என்பது பெண் யானையின் பெயர். மழையின் வேறு பெயர்கள்: மாரி, மாரியம்மன் வழிபாடு மழைக்காக வேண்டப்படுவது. தூறல், சாரல், பெயல், சோனை, அடை, கனமழை, ஆலங்கட்டி மலை, ஆழிமலை. கடலின் வேறு பெயர்கள்: ஆழி, ஆர்களி, உவரி, திரை. மாணவர்களுக்கு போதுமானது. கடலுக்கு 30க்கும் மேற்பட்ட சொற்கள் உள்ளன. தேவைப்படுபவர்கள் கீழே பெட்டிச் செய்தியை அணுகவும். இயல் 1, பாடம் 2. 5 நிமிடம் 50 வினாவிடை முழுமையாக முடிந்தது. ஒரு முறைப்படி, பலமுறை கேள், வெற்றி நிச்சயம். தமிழ் திறனறித் தேர்வு தம் திறன் என்ற தலைப்புகளில் ஊடகமெங்கும் வேறு காணொளிகள் நிரம்பி கிடக்கின்றன. மிக கடுமையான உழைப்புடன் உருவாக்கப்படும் எங்களை பின்தொடர உறுப்பினராகுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மணி குறியீட்டை அழுத்தவும். நன்றி.